இவர் 2ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா 5 நாள் காலதாமதமா 7ஆம் தேதி தான் போயிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. கோர்ட்ல போய் சிஏ போடுங்கன்னு சொல்றாங்கல்ல. 7/10/2025 அன்னைக்கு தான் போயிட்டு கோர்ட்லயே லேட்டா ஃபைல் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துலயே ஒரு மெயின் மிஸ்டேக் நடந்திருக்குல்ல. நீங்க உடனே இமிடியேட்டா கோர்ட்டுக்கு நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் ஆன்லைன்ல அப்லோட் ஆயிருக்கும். அப்ப நீங்க உங்க சௌரியத்துக்கு லேட்டா தான் நீங்க எஃப்ஐஆரே போயிட்டு கோர்ட்ல போட்டிருக்கீங்க. இந்த விஷயங்கள் அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகுன்றதுக்காக அதை ஹைட் பண்ணிருக்கிறீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டுட்டு 14ஆம் தேதி நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க. இவங்க போலீஸ் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்கிறாங்க. ஒரு டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே காரணத்துக்காக இவங்களை இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சிருக்கலாம்ல என்னன்றது. ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஆகுது, கேஸ் ஆன் கவுண்டர் தான் பண்றீங்க. அதுவும் கம்ப்ளைண்ட் ஃபைலும் டிலே தான் பண்றீங்க. ஒரு நாள் டிலே தான் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க. ஒரு நாள் கழிச்சுதான் உங்களுக்கு கம்ப்ளைண்டே வருது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்ணணும்? அந்த லேடி சொல்றாங்க, இன்சிடென்ட்ல நான் இல்லவே இல்லை சார், அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அதை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் போய் சொல்றேன் சார், அவங்க அந்த இன்சிடென்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க, அந்த சிசிடிவி கேமரா கொஞ்சம் பாருங்க சார். அங்க போலீஸ் சார்பா ஒரு சிசிடிவி கேமரா வந்திருக்கு, அங்க இருந்ததுன்னா அந்த இன்சிடென்ட்ல இவங்க வந்துட்டு போற விஷயங்கள் இருந்திருக்கும், நீங்க தாராளமா ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தானே நம்ம கேட்கிறோம். அவங்கள ஏன் நம்ம காப்பாத்தி விட போறோம்? அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நம்ம சொல்றோம் சிசிடிவி எவிடன்ஸ் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்றாங்க. நானா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்? அதுல நாங்களா போய் எடுத்துட்டு வரணும்? அப்ப எதுக்கு நீங்க போலீஸா இருக்கிறீங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நீங்க இருக்கிறீங்க. நாங்க இதுதாங்க சொல்ல முடியும், இங்க கேமரா இருக்கு சார், போய் பாருங்க சார், அவங்க மேல தப்பு இல்லை சார். எப்படிதான் நம்ம ஒரு வழக்கறிஞரா போய் சொல்ல முடியும்? அவங்க அந்த கேமரா பதிவை எடுக்கல, அந்த இன்சிடென்ட்ல இல்லாதவங்கள இதுல சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க போலீஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த இஷ்யூ தான் இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறி போயிடுச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர்ல காலதாமதம் சொல்லிட்டோம். இந்த 7/10/2025 தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுல ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் தயங்கி வருவாங்க. அவங்க தான் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு போயிருக்கிறாங்க. காலையிலே போயிட்டாங்க. இந்த அரெஸ்ட்ன்றது அக்யூஸ்ட எந்த இடத்துல பிடிக்கிறாங்களோ, இப்ப வீட்டுல பிடிச்சாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து தான் அரெஸ்ட் டைம் கால்குலேட் ஆகும். இந்த விசாரணை அதிகாரி அரெஸ்ட் பண்ணாரு பாருங்க, இவர் தான் அந்த அரெஸ்ட் இன்டிமேஷன்ல சைன் போடுறாரு. எப்ப சைன் போடுறாரு? அரெஸ்ட் இன்டிமேஷன்ல மதியம் 2 மணிக்கு சைன் போடுறாரு. இவரு சம்பவ இடத்துல போய் அரெஸ்ட் பண்ணல, அன்யூனிஃபார்ம்ல வராரு, அப்பதான் வராரு ஸ்டேஷன் டியூட்டிக்கு. இந்த போலீஸ் தான் போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு கீழே உள்ள அதிகாரி கிட்ட போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னா கண்டிப்பா ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துதான் அனுப்பணும். ஏமா போய் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். அந்த ஆத்தரைசேஷன் வச்சுதான் அவங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அந்த ஆத்தரைசேஷனுமே கிடையாது. அதனாலதான் அவங்க தயங்கி வராங்க. 7 மணின்னு சொல்றாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்ப வேணாலும் கூப்பிட்டு வாங்க, வெளியில போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க, லேட்டா தான் கூட்டிட்டு வருவீங்க. நீங்க ஒரு கைதியை எந்த இடத்துல அரெஸ்ட் பண்றீங்களோ அங்க இருந்து அரெஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது.